கண்டலேறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் 95 பில்லியன் கன அடி பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு வந்திருப்பதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் எழில். சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய கண்டலேறு அணையிலிருந்து வரக்கூடிய இந்த கிருஷ்ணா நதி நீர் பூண்டி ஏரியை வந்தடைந்திருக்கிறது. பூண்டி ஏரியில் தற்போது கிருஷ்ணா நதி நீரால் வந்த தண்ணீர் மட்டுமே 95 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த தண்ணீரின் வரத்து இருப்பதற்கு முன்பு 75 மில்லியன் கன அடியாக இருந்தது. இந்த ஏரியின் மொத்த கொள்ளளவு என்பது 3231 மில்லியன் கன அடியாகும். இங்கிருந்து தான் சென்னைக்கு குடிநீருக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்த நீர்வரத்து என்பது அதிகரித்து காணப்படுவதால் இந்த கால்வாய், அதாவது இந்த பேபி கால்வாய் எனப்படக்கூடிய கால்வாயிலும் நீரேற்று நிலையத்தில் வந்து சென்னைக்கு குடிநீருக்காக 90 கன அடி தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த பருவத்தில் மட்டும் ஆந்திராவிலிருந்து இந்த கண்டலேறு அணை வழியாக நமக்கு 12 டிஎம்சி தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். அந்த வகையில் தமிழக அதிகாரிகள் ஆந்திர அதிகாரிகளுடன் பேசி இந்த தண்ணீரின் வரத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தற்போது கண்டலேறு அணையில் 1000 கன அடியாக திறந்துவிடப்பட்ட தண்ணீரானது பூண்டி ஏரிக்கு 350 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரின் வரத்து என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது ஒரு புறம் இருக்க, இந்த கண்டலேறு பூண்டி கால்வாயில் தற்போது மீன்பிடி தொழில் வந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பகுதியில் புது வகையான மீன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கலாம். அதாவது இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மீனவர்கள் தொடர்ச்சியாக மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தங்களது வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் புது வகையான மீன்களை வாங்க வாடிக்கையாளர்கள் ஆர்வம் காட்டுவதாகவும், தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் வரக்கூடிய நிலையில் இந்த மீன் விற்பனை அமோகமாக இருப்பதாகவும், தொடர்ந்து இந்த தண்ணீரின் வரத்து அதிகரிக்க வேண்டும் என்பதும் இவர்களின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரேசனுடன் பூண்டியிலிருந்து எழில்.